Hey guys, இன்னைக்கு நம்ம ஒரு அழகான ஒரு வீடியோ தான் guys பார்க்க போறோம். ஸோ ஃப்ளாஷ்பேக் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி எங்கள் டிராயிங்ஸ் லெதா மிஸ் அவங்க எனக்கு டிராயிங் போட சொன்னால் நான் ஈஸியாக ஒரு டிராயிங் போடுவேங்க. ஸோ அந்த டிராயிங் இப்போ யோசிச்சு பார்த்தா நான் ஒரு இளவரசியாக நான் டிராயிங் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறப்போ எனக்கே பெருமையாக இருக்குங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா என் பக்கத்தில் இருந்து வரைகிற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஜாம்பவான். ஏன்னா பயங்கரமாக டிராயிங் வருவாங்க. என்கிட்ட ஏதாச்சும் ஒரு டிராயிங் போடு அப்படின்னு என்கிட்ட என் மேம் சொன்னாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வரைஞ்சே காமிச்சு தரேன். ஃபர்ஸ்ட் ஒரு 6 லைன் தாங்க. இந்த மாதிரி ஒரு லைனை போடுவேன், இந்த மாதிரி ஒரு லைனு, இந்த மாதிரி ஒரு லைனு, இந்த மாதிரி ஒரு லைனு. ஸோ கைஸ் இதுதான் என்னோட டிராயிங். ஸோ இன்னைக்கு தான் இது எனக்கு தெரியுது. அந்த டைமே நான் பத்மினியை நான் வரைஞ்சிருக்கேன் நான். ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் நீங்கள் டிராயிங் போட சொன்னப்போ இந்த மாதிரி வரைஞ்சிருக்கீங்க, கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நான் இப்படி வரைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது மொத்தமாகவே 90s கிட்ஸுக்கு தான் பொருந்தும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பயங்கரமான ஒரு மைண்ட் உள்ள ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட ஒரு இளவரசி வரைய சொன்னால் ஈஸியாக வரைஞ்சிருவாங்க, நமக்கு அதெல்லாம் வராது. ஸோ அந்த டைமில் நான் இளவரசி வரைஞ்சிருக்கேன். ஸோ எதை மீன் பண்ணுறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கும். ஆமாங்க, ஸோ நம்ம ஒரு ப்ரீமியர் பத்மினியை பற்றி தான் இன்னும் guys பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நிறைய பேர் விண்டேஜ் காரும் சரி பைக்கும் சரி நிறைய மாடிஃபை பண்ணி நிறைய கலரிங் எல்லாம் கொடுத்து பயங்கரமா வச்சிருக்காங்க. ஸோ அதில் ஒன்று தாங்க எங்க ஊர்ல உள்ள ப்ரீமியர் பத்மினி. ஸோ கைஸ் இந்த இளவரசியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த இளவரசிக்கு வயசானாலும் அந்த ஸ்டைலும் அந்த அழகம் விட்டு போகல. அந்த பத்மினியை மெயின்டைன் பண்ற ஓனர் அழகா மேக்கப் போட்டு அழகா வச்சிருக்காரு. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. ஸோ இந்த பத்மினியை பற்றி பார்க்க முன்னாடி நம்ம ஃபியட்டை பற்றி பார்க்கணும். ஃபியட்டை பற்றி சொல்லணும்னா 1951 நம்ம இந்தியாவுக்கு ப்ரீமியர் ஆட்டோமோட்டிவ் லிமிடெட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி கூட டைப் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் காரை சேல்ஸ் பண்ணுறதுக்கு 1954 ஃபியட் 110 டிலைட் சொல்லிட்டு ஒரு காரை லான்ச் பண்ணுறாங்க. அது 1969 ஸ்டாப்பும் பண்ணிடுறாங்க. அவங்க எந்த ரீசனுக்காக அவங்க ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் இருக்குல்ல, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நம்ம இறக்குமதி பண்ணுறதுக்கு நம்ம இங்கே தயாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால 1969 மொத்தமா ஃபியட் 110 டிலைட் ஸ்டாப் பண்ணிட்டு 1972 பிரசிடென்ட் சொல்லிட்டு அதே காரை ரீலான்ச் பண்றாங்க. சோ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா ஒரு காலகட்டத்தில் ஹீரோ ஹோண்டா அப்படி சொல்லிட்டு 2 கம்பெனி டைப் பண்ணி இருந்தாங்க. சரி, ஒரு காலகட்டத்தில் பிரிஞ்சுட்டாங்க 2 பேர். அப்ப ரெண்டு பிராண்ட் ஆச்சுல, அதே மாதிரி தான். சோ அதுக்கப்புறம் 1972 பிரசிடென்ட் சொல்லிட்டு அதே காரை ரீலான்ச் பண்றாங்க. பிரசிடென்ட் சொல்லிட்டு ஏன் அந்த பேரை வச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த டைம் அம்பாசிடர் இருக்காங்க தெரியுமா, ஹிந்துஸ்தான் மோட்டார் அம்பாசிடர் வேற லெவல்ல பீட்ல இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஹை எண்ட் ஃபேமிலியும் சரி ஒரு இந்தியன் பிரைம் மினிஸ்டரும் சரி எல்லாருமே அந்த கார் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த டைம் அதை பீட் பண்றதுக்கு வேற வழி தெரியாம அவங்க பேரை வச்சதுதான் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை வச்சு. அது ரொம்ப இஷ்யூ ஆப்பி அந்த பேரை கண்டிப்பா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணி தான் 1974 பிரீமியர் பத்மினி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை நேம் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பிரீமியர் பத்மினியை பார்க்கறதுக்கு அம்பாசிடர் மாதிரியே இருக்குங்க. ஸோ எங்க ஊர்ல அதை பிளஷர்னு சொல்லுவோம், அந்த பிளஷர் மாதிரியே இருக்குங்க. இதை பார்க்கறதுக்கு செம்ம கியூட்டா, பார்க்கறதுக்கு இன்னொன்னு சொல்லலாம் மினி கூப்பர் இருக்கு தெரியுமா, அந்த மினி கூப்பர் மாதிரியே இருக்கும், பார்க்கறது பயங்கரமா இருக்கும். ஸோ இது எங்க அப்படின்னா கியர் எல்லாமே அந்த ஸ்டியரிங் பக்கத்துலேயே வருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை பார்த்தேங்க. இதோட இன்ஜினை பத்தி பாத்தீங்கன்னா 2 டைப் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்ரோல் இன்ஜினும் ஒரு டீசல் இன்ஜினும் கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட இருக்க இந்த இளவரசியோட இன்ஜின் என்ன பாத்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் தாங்க. இதுல 1100 cc இன்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட பவர் பாத்தீங்கன்னா 40 PS பவர். அதுக்கப்புறம் டார்க் பாத்தீங்கன்னா 69 நியூட்டன் டார்க் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பவர் பாத்தீங்கன்னா இப்போ வர NS இருக்கு, NS 400 இருக்கட்டும், ஒரு 390 இருக்கட்டும், அந்த ஈக்குவலான அந்த பவர் தான் கைஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த வண்டி ஓட்ட கிடைக்கலன்னா கூட ஸோ இந்த பைக்கை ஓட்டி அந்த ஸ்பீடை நீங்கள் மேட்ச் பண்ணிக்குவோங்க. ஸோ கைஸ் என்ன தான் பைக் ஓட்டுற அந்த ஃபீலாக இருந்தாலும் அந்த விண்டேஜ் கிளாசிக் கார் ஓட்டுற ஃபீல் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக யார்ட்டாச்சும் இருந்துச்சுன்னா ஒரு டைம் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல, ட்ரை பண்ண முடியல. பட் அந்த காரை பார்த்தேன், ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. ஸோ இந்த காரை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 75,000க்கு மேலே இவங்க ரூபா செலவு பண்ணியிருக்காங்க இந்த வண்டிக்கு வேண்டி. ஸோ நிறைய விஷயங்கள் இதில் நான் பார்த்து வேந்துட்டேங்க.
காரை நிறைய பேர் கண்ணு கொண்டு பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்கலன்னு மட்டும் சொல்லாதீங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா என் தலைவன் ரஜினி நடித்த படிக்காத மூவி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ஸ்டார்ட் ஆகுமா அவமானப்படுத்தாதுமா அப்படி சொல்லிட்டு கார்கிட்டே கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி ஒரு மூவி எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த படத்தில் தலைவன் ரஜினி யூஸ் பண்ணுற காரு இந்த பிரீமியர் 10 தாங்க. ஸோ அதில் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அந்த கலரும் சரி, அந்த ரஜினி சார் அதை ஓட்டுறதும் சரி. ஸோ இன்னொன்று சொல்லணும்னா மும்பையிலும் சரி அந்த அந்த ஏரியாக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த டாக்ஸி எல்லாம் ஓடுறது மோஸ்ட்லி இந்த பிரீமியர் 10 தான் இருக்கும். 2022 2023 ஏதோ பேன் பண்ணிட்டாங்க மொத்தமாவே. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 20 வருஷத்துக்கு பழமையான கார் இனிமே ஓடக்கூடாது அப்படி சொல்லிட்டு பேன் பண்ணிட்டாங்க. மோஸ்ட்லி அந்த கலர் பிளாக் எல்லோ அந்த கலர் மோஸ்ட்லி அந்த மும்பைல நிறைய டாக்ஸியா ஓடும். நிறைய வீடியோஸ்ல எல்லாம் நம்ம பார்த்திருப்போம், நிறைய மூவிஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம். அது வேற யாரும் இல்லைங்க, இந்த பிரீமியர் 10 தான். இதோட ஒரு கவலையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2001 மொத்தமாகவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 70s 80s கனவு ஒரு காராக இருந்தது அந்த பிரீமியர் 10 அதுக்கப்புறம் புதுசாக வாங்க முடியல. ஒரு 20-25 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ அந்த கார் ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது. சீப் அண்ட் பெஸ்ட்டாக நின்று அந்த காரை நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு 20-25 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 2050 அந்த டைமு இந்த காரோட ப்ரைஸு வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ யாருக்காச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிங்க. கார் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஏன்னா இந்த பெயிண்டிங் ஸ்கீம் வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த காரை நீங்கள் இது மேரேஜ் ஃபங்க்ஷனும் சரி, ஆட்டோ எக்ஸ்போஸும் சரி, எதிலாச்சும் கொண்டு விட்டிங்கன்னா காசு சம்பாதிக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு ஒவ்வொன்றா பார்த்து பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்போ அட்ராக்டிவாக ஒரு ரேடியோ பார்த்தேங்க. வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா? இது ஓல்டு செப்டப்பில் புதுசாக வாங்கியிருக்காங்க. ஸோ கைஸ் 1995 ஓல்டு மாடல் கார் கைஸ். இதோட பேர் என்ன? பிரீமியர் 10 வேறு லெவலில் இருக்கா பார்க்குறதுக்கு. இது 1995 மாடல். பார்க்குறது பயங்கரமாக இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒரு வெட்டிங் ஷூட்டுக்கு எல்லாமே பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த கார் எல்லாமே இப்போ ரொம்ப ரேர் சொல்லணும். இப்போ பார்த்தீங்களா தெரியும். இந்த பெயிண்டிங் ஸ்கீம் தாங்க வேறு லெவலில். இந்த ஒயிட் வித் லைட் ப்ளூ வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஹானை பார்த்தீங்களா? ஆமாம், செட்டப் நல்லா பண்ணியிருக்காங்க கைஸ். இந்த வண்டியை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 60 to 70 ஆயிருக்கு கைஸ். பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா தெரியும். ரோட் ப்ரெசன்ஸ் இருக்குல்ல மங்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை ஓட்டிகிட்டு போனாலே நம்மளை தான் பார்ப்பாங்க. ஒரு 80s 90s இருக்கிறப்போ ஒரு ட்ரீம் பைக்குன்னா ஒரு RX 100 இல்லைன்னா புல்லட் வச்சுருப்பாங்க. ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டைமு இந்த கார் எல்லாமே அந்த ஆட்களுக்கு ஒரு ட்ரீம் காராகவே இருக்கும். ஸோ இப்போ நிறைய பசங்க இதை ரெடி பண்ணி ஓட்டுறாங்க. ஸோ வேறு லெவலுங்க, பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. ஸோ கைஸ் டாட்டா பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போவோம்.